அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழக வெற்றி கழகம் கட்சி ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷங்கள் முடிஞ்சு இன்றைக்கி 3வது வருஷத்தில் காலடி எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு தலைவர் விஜய் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளுக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த 3வது வருடம் விழா அப்படின்னு சூப்பராக நடத்துனாங்க. ஆனால் இந்த விழாவோட பேர் சொல்லணும், வீட்டுக்கு வீடு விஜய், தமிழ்நாட்டுக்காக விஜய், தமிழக வெற்றி கழகம் விழா. கேட்கும் பொழுதே ரொம்பவும் உணர்ச்சி பூர்வமாகவும் ரொம்ப நியாயமான ஒரு தலைப்பாக எனக்கு தோணுச்சு இதை பார்க்கும் பொழுது. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த நிகழ்வை 2 மணி நேரம் பார்த்திங்கன்னா லைவாக ஸோ யூடியூப் சேனலில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க மார்னிங். அண்ட் தளபதி அவர்கள் இந்த விழாவில் முக்கியமாக ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப வலிமையாகவும் இந்த இதில் கலந்துக்கிட்டார் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஃபஸ்ட்டு கொள்கை தலைவர்களுக்கு எல்லாத்துக்கும் மாலையை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சிங்கர் பார்த்திங்கன்னா ஒருத்தர் அவர் சூப்பராகவே ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக அவர் முடித்தார், நல்லா பாடினார். ஸோ நேற்றுக்கு February 1 தைப்பூசம் இல்லைங்களா? ஸோ அந்த நிகழ்வை ஒட்டி இன்றைக்கி முருகரோட பாடல்கள் நிறையா பாடினார். அண்ட் தமிழக வெற்றி கழகத்துக்காகவும் சில பாடல் வரிகள் பாடினார். ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் எல்லோரும் எதிர்பார்க்காதது என்னென்னா தளபதி விஜய் அவர்கள் டான்ஸ் ஆடினார் அந்த இடத்துல. அண்ட் அவர்கிட்ட கேட்டாங்க, நான் உங்கள் கூட டான்ஸ் ஆடணும் அப்படின்ட்டு. தலைவர் அவர்கிட்ட சொன்னபோது அவரும் சரி அப்படின்ட்டு அவங்களும் டான்ஸ் ஆடினாங்க. ரொம்பவுமே பார்க்குறதுக்கு இதாக இருந்தது. அண்ட் எனக்கு என்னென்னா இது ஒரு ஹாப்பினஸில் ஆடினாரா இல்லை உள்ளே இருக்கிற அந்த சேட்னஸை வெளிப்படுத்தணும், அந்த சேட்னஸோட எக்ஸ்ட்ரீமில் ஸோ இந்த மாதிரி நடக்கும். ஏன்னா நிறைய ப்ரெஷரில் அவர் இருக்கார். ஸோ அது நான் அப்படி தான் பார்த்தேன். ஏன்னா அந்த ஸ்மைலுக்கு பின்னாடி நிறையா வழிகள் இருக்குது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் தெரியும். ஸோ அதனால் எல்லா வழிகளையும் மறைத்து நமக்காக சிரிக்கிற அந்த உள்ளம் இருக்குது பார்த்திங்களா, நமக்காக தனியால் நிற்கிற அந்த ஒரு குணம் இருக்குது பார்த்திங்களா, யாருக்கும் வராதுங்க. நிறையா இன்றைக்கி பேசுனாங்க. ரொம்பவுமே சூப்பராக நடந்தது இந்த விழா. நிறைய நிர்வாகிகள் ரொம்பவுமே ஆக்கப்பூர்வமான அவங்களோட ஸ்பீச்சஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் இளைஞர்களுக்கும் இந்த இடத்துல ஸோ நமக்கு தெரியும்ல, ஸோ நிறையா யங்ஸ்டர்ஸ் தான் கட்சியில் இருக்காங்க. அவங்களுக்கும் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள், அவங்களுக்கான மேடைகள் அண்ட் அவங்களுக்கான அங்கீகாரங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஸோ ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர், ஸோ யூடியூப்பில் இருக்கிற ஒருத்தருக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அவரும் இன்றைக்கி பேசினார், ரொம்பவுமே நல்லா பேசினார். அண்ட் தளபதியோட ஸ்பீச்சுக்கு வருவோம். மனுஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப டைரக்ட் அட்டாக் மோடில் திமுகவை வச்சு செஞ்சு விட்டார். நான் சொல்கிறத விட அவரோட ஸ்பீச்சை முதல்ல நீங்களே பார்த்துட்டு வந்துடுங்களா. மாலை சூடி மரியாதை செய்து 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை தொடங்குகிறார். இதோ தனது பொற்கரங்களால் வெற்றி கொடியேற்ற வருகிறார் வெற்றி தலைவர். வாழ்க வாழ்க வாழ்கவே, தமிழக வெற்றி கழகம் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, தமிழக வெற்றி கழகம் வாழ்கவே. இதோ பறக்கிறது வெற்றி கொடி, இதோ பறக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் கொடி, இதோ பறக்கிறது நாளைய தீர்ப்பை எழுத போகிற வெற்றி கொடி. தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் வருகிறார். உங்கள் தலைவர் வருகிறார். உங்க விஜய் வருகிறார். வருங்காலமே வா, வரலாறே வா, வெற்றி தலைவா வா.
கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் தமிழக வெற்றி கழகம் எதிர்காலம் அமைக்கும் கழகம். நமது நாட்டின் விடுதலைக்காகவும் இன்று நம் நெஞ்செல்லாம் நிறைந்திருக்கிறது. நம் தலைவர் தளபதி தமிழக வெற்றி கழகம் எனும் ஒரு மாபெரும் கட்சியை தொடங்கி இன்று 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். இது வெறும் கேலண்டர் தேதி அல்ல, தமிழக அரசியலில் ஒரு புதிய விடியல் பிறந்த தினம். உங்களைப் போல் நானும் ஒரு தளபதி தொண்டனாக இந்த மேடையில் நின்று பேசுவதை பாக்கியமாக கருதுகிறேன். சக்தி திருமகன் முத்து குமரனை மரவே மரமணின் திருமகனே அழகிய தமிழ் மகனே. சார் பாட்டு போடுங்க சார், டான்ஸ் ஆடணும்ட்டாரு. நிஜமாவே உங்க கூட டான்ஸ் ஆடலாமான்ட்டாரு. ஆகா ஆடு. தளபதி தளபதி வாழ்க, தளபதி தளபதி வாழ்க, நம்ம வெற்றி கொடி எப்பொழுதும் வாழ்க. தளபதி தளபதி வாழ்க, நம்ம வெற்றி கொடி எப்பொழுதும் வாழ்க. நம்முடைய வ.உ. சிதம்பரம் பிள்ளையையும் நம் தமிழ் மன்னன் ராஜராஜ சோழனையும் காமராஜரையும் பேச கிடைத்த இந்த மேடை எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. அதை பேச வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு என்னுடைய நன்றி. இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சி என்பது வியக்கத்தக்கதாக இருக்கிறது. எல்லா அரசியல் கட்சிகளுமே பதட்டத்தில் இருக்கிறார்கள், அச்சத்தில் இருக்கிறார்கள். நான் டாக்டர் ஸ்பூர்த்தி அருண், இங்கே இருக்கிற மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படித்தேன். இதுக்கப்புறமா 20 வருஷம் அமெரிக்காவில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம மக்களுக்கு சேவை செய்யணுன்ட்டு திரும்பி வந்துட்டேன். தினமும் நிறைய பேஷண்ட்ஸை பார்க்குறேன், அவங்களோட வலியை பார்க்குறேன். மெடிசின்ஸ் கொடுத்து அவங்க உடம்பை வேணா சரி பண்ணலாம். ஆனால் நம்ம சமூகத்தில் இருக்கிற பாவர்ட்டி, இன்ஜஸ்டிஸ் இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட், ஒரு கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் தேவை. நான் ஏன் தமிழக வெற்றி கழகத்தை சப்போர்ட் பண்ணுறேன்? இதுக்கு 3 காரணங்க. முதல்ல சேவை. மெடிசின் மாதிரியே பாலிட்டிக்ஸும் ஒரு சேவை தான். நம்ம தளபதி பாலிட்டிக்ஸ்க்கு பவர்க்காக வரல, மக்களோட குரலை கேட்டு வந்திருக்காரு. ரொம்ப நாட்களா தலைவர் எங்களை அரசியல் படுத்தலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அரசியல் அப்படிங்கிறது ஒரு மனநிலை. இந்த மனநிலையில நான் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்றேன். லைவ் அண்ட் லா பார் பஞ்ச் நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டோம். எங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி நீங்க பண்ற அரசியலை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இந்த ப்ராசஸ்ல சொல்லுவேன், ஒரு மேடையில சிடிஆர் நான் பதிவு செஞ்சிருப்பார், கத்துப்பான், கூடிய சீக்கிரம் கத்துப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தெரிவிக்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாரு. அதே தான் சொல்றேன், கூடிய சீக்கிரம் கத்துக்கிட்டோம், எங்களுக்கு எதிராக நீங்க அரசியலே பண்ண முடியாது. தளபதி சொல்ற பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற அடிப்படை கோட்பாடு ஒரு பெண்ணா எனக்கு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. நமது கட்சி ஆரம்பித்த சில நிமிடங்களிலேயே பல கோடி உறுப்பினர்களை இந்த கட்சியில் இணைந்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். பெண்கள் நாங்க சேர்ந்த கட்சி எப்படி, அக்கட்சி தலைவர் அப்படி. அக்கட்சியும் அக்கட்சி தலைவரும் பெண்களுக்கு கொடுக்கிற மரியாதை அப்படி, முக்கியத்துவம் அப்படி, பாதுகாப்பு அப்படி. உலகம் காத்திருந்த நேரம் இப்போது வந்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு சிறப்பு காணொளி. தமிழ்நாட்டின் தனித்துவமும் தலை நிமிரும் பொற்காலமும் வாகை சூடும் வரலாறாக மீண்டெழும் தருணத்தை மக்களோடு இணைந்து மக்களில் ஒருவராக மீட்டெடுக்க போகிறார் மக்கள் தலைவர் விஜய். இந்த மகத்தான பயணத்தின் மாபெரும் வரலாற்று கடமையை ஏற்றிருக்கிறது தமிழ்நாட்டின் வெகுஜன மக்கள் இயக்கமான தமிழக வெற்றி கழகம். நம் கழகம் தோன்றிய ஓராண்டில் அனைத்து மக்களின் மனங்களிலும் பேராதரவை நிலைநிறுத்த 2ஆம் ஆண்டை
பேராளுமையை பறைசாற்றும் மக்கள் களங்களில் நிலைநாட்டினோம். கழகத்தின் கட்டமைப்பு பாதை 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் முழங்க கொள்கை பயணத்திற்கு மீண்டும் ஒரு அச்சாரமிட்டது முதல் பொதுக்குழு கூட்டம். மக்கள் போராட்டங்களுக்கு துணை நின்று செயற்குழுவில் நம் குரல் ஒலிக்க அதுவே நடைமுறையில் நம் கட்சியின் அடையாளமாக மாறியது. காவல் மரணங்களுக்கு நியாயம் கேட்டது முதல் அரசு ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள் உரிமைக்கு துணை நின்றது என மக்களின் வாக்குரிமைக்கு நீதி கேட்டது வரை உரிமைக்கான களத்தில் எப்போதும் நம் கழகம் நிற்கிறது. இது ரசிகர் கூட்டம் அல்ல, மக்களாட்சி மாற்றத்திற்கான மக்கள் சக்தியாக முன்னிற்கும் ஜனநாயக வீரர்கள் கூட்டம் என்பதை காட்டியது நமது பூத் முகவர்கள் பொதுக்கூட்டம். சங்கம் கண்ட மதுரை மண்ணில் மீண்டும் ஒரு சரித்திரம் கண்டது நமது 2ஆம் மாநில மாநாடு. அன்று தமிழ் மகனாக ஒலித்த தலைவர் அடுத்தடுத்த மாவட்ட மக்கள் சந்திப்புகள் மூலம் தமிழ் மக்களின் வீட்டு புதல்வனாக போற்றப்பட்டார். பூத் செயலாளர்கள் முதல் மாநில நிர்வாகிகள் வரை தேர்ந்த கட்டமைப்பாலும் ஜனநாயக முறையினாலும் 3 லட்சம் நிர்வாகிகள் கொண்ட மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகம். தலைமைக்கு நாங்கள் தொண்டர்கள் அல்ல, எம் தலைவருக்கு நாங்கள் தோழர்கள் என்ற சமத்துவம் மெளிரும் நம் கழகம் மலரவிருக்கும் மக்களாட்சியின் மூலம் ஆதிக்க நிலையினை மாற்றி அமைக்கும். இன்று பறக்கும் நமது விசில் சத்தம் நாளை ஒலிக்கும் நல்லாட்சிக்கான கொண்டாட்டமாக மாறும். மக்கள் விரும்பும் முதல்வரான நம் தலைவர் மக்களாட்சி நாயகராக நம் உரிமை வெல்வா. உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். நம்ம கட்சியினுடைய 2வது ஆண்டு விழா, அதாவது 3rd இயரோட தொடக்க விழா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக நம்ம வளர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா அது உங்களால் தான். ப்ளஸ் நம்மளை நேசிக்கிற கோடிக்கணக்கான மக்களும் தான் அதுக்கு ஒரு மிக முக்கிய ஒரு காரணம். நீங்கள் தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். உங்களை நம்பி தான் நானும் நம்ம கட்சியும் இருக்கிறோம். இதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, இது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும், நம்ம கட்சியில் இருக்கிற தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும், இந்த கட்சியினுடைய ஒரு தலைமை தொண்டனான என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். அப்புறம் என்ன, மைக்கை பிடிச்சாச்சு, வெடியை கொளுத்தி போட்டுருவோமா? (1977) ஜூன் மாதம்னு நினைக்கிறேன், ஜூன் மாதத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரேடியோவில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க. அதில் பேசும்போது சொன்னாங்க, பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சேன்னு எண்ணி எண்ணி கண்ணீர் வடித்தேன். அன்னைக்கு அந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பித்த இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னார். அதே மாதிரி 2017க்கு அப்புறம் 2021க்கு அப்புறம் தமிழ்நாட்டுடைய நிலைமையை பற்றி யோசித்து பார்த்த நம்ம தமிழக மக்கள் காமராஜர் அவர்கள் இருந்த இடத்தில், அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில், எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சேன்னு தமிழக மக்கள் கண்ணீர் வடித்தாங்க. இன்னைக்கு இந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பித்த இயக்கம் தான் தமிழக வெற்றி கழகம்.
இப்படியெல்லாம் நம்ம பேசுகிறதுனால கண்டிப்பாக சில பேர் கொந்தளிப்பாங்க. அது பதிலாக நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா கொந்தளிக்கிறது தான் அவங்களுக்கு வேலையே. புரிஞ்சுங்களா அவங்களுக்கு? ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தப்போ, ஏன் அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் கூட சட்டசபையில் கூட ஏதோ ஒரு நடிகர் கட்சி வந்திருக்குதான், ஏதோ ஒரு புதிய கட்சி வந்திருக்குது, புரட்சி தலைவர்னு ஒருத்தர் வந்து இப்படியெல்லாம் கேலியும் கிண்டலுமா. அதனால் யார் அரசியலுக்கு வந்தாலும் இப்படி கொந்தளிக்கிறது தான் அவங்களுடைய வேலையே. அப்படி தான் நாம் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் கூட இந்த விஜய்க்கு என்ன அனுபவம் இருக்குது, எம்ஜிஆர் அவர்களுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது தெரியுமா? 52லேருந்து 72 வரைக்கும் அந்த 20 இயர்ஸ் திமுகவில் இருந்த ஒரு அரசியல் அனுபவம் எவ்வளோ இருக்குது தெரியுமா? விஜய்க்கு என்ன பெரிய அனுபவம் இருக்குதுன்னு கேட்டால் அதே வாய் தான். அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர், கவர்ச்சியை மட்டுமே நம்பி இருக்கிறவர், அட்டக்கத்தி, வாய் விளம்பர வள்ளல், இவருக்கு கேள்வி மட்டும்தான் கேட்க தெரியும், பதில் சொல்ல தெரியாது, நிருபர்களை சந்திக்க மாட்டார், டெல்லியை வகச்சிக்க மாட்டார், மேலே இருந்து அவருக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, அப்படி இப்படின்னு சொன்னதும் அதே வாய் தான். அதனால் எம்ஜிஆர் அவர்களை மட்டும் இல்லை, அவருடைய தொண்டர்களை கூட விட்டு வைக்கலை. அது என்னது, இந்த பளபளப்பு ஜொலி ஜொலிப்பை பார்த்தா பல்லிழிப்பவங்க, இப்படியெல்லாம் கிண்டலும் கேலியுமா. இது எல்லாம் மக்கள் ஒரு மாதிரி சைலண்ட்டாக வாட்ச் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த அரசியலில் பழந்துன்னு கொட்டை போட்ட அனுபவிச்சாலையும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க எல்லாருக்குமே அந்த கோட்டைன்றது ஒரு பகல் கனவாகவே மாறிடுச்சுன்னா பார்த்தீங்க. 77 மாதிரியே இப்போவும் அந்த பழைய தேஞ்சி போன, துருபிடிச்சி போன, நஞ்சு போன அதே அந்த பழைய வெப்பனையும் இப்போவும் கையில் எடுக்கிறாங்க. அதனால் மை டியர் ஜென்டில்மேன், டெக்னாலஜிலாம் வளர்ந்து வேற எங்கேயோ போயிட்டுருக்கு. அட்லீஸ்ட் உங்கள் டெக்னிக்கையாவது கொஞ்சம் மாற்றுங்க பாஸ். காமராஜர் அவர்களையும் விட்டு வைக்கல. அவருக்கு இலக்கியம்னா என்ன தெரியும், அவர் மாபெரும் புலவர், அந்த புலவர் இந்த புலவர்னு அவரை பற்றியும் கிண்டலும் கேலியுமா. அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி யார் எதிர்த்து நின்னாலும் அவங்கள கொந்தளிக்கிறது தான் அவங்களுடைய வேலையே. ஸோ இப்படி அவங்க பண்ணுற தப்பெல்லாம் நம்ம எடுத்து சொன்னால், அவங்க பண்ணுற அட்ராசிட்டியை பற்றி நம்ம எடுத்து சொன்னால், அவங்க பண்ணுற அந்த ஊழலை பற்றி தான் நம்ம எடுத்து சொன்னோம். முக்கியமாக நாம் அதை எடுத்து சொன்னால் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அதே தகர டப்பாவை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பவள விழா பாப்பாவுக்கு வேற என்ன தெரியும்? பழைய டப்பாவை உருட்டதானே தெரியும். அதுக்காக நாம் அவங்க பண்ணுற தப்பெல்லாம் சொல்லாமல் வெளியே சொல்லாமல் இருக்க முடியுமா? சொல்லுவோம், சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்மளை தவிர யார் அவங்கள ஏற்று நின்று கேள்வி கேட்கறது? யாருக்கு அந்த தில் இருக்குது? மக்களோட ஒரே பிரதிநிதி நாம் மட்டும்தான். ஸோ இப்படி இருக்கிற இந்த நிலைமையில் இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்தில் திருவள்ளுவர் இருந்திருந்தாருன்னா இந்த தீய சக்தியை பற்றி என்ன திருக்குறள் எழுதியிருப்பார்? ஒரு கற்பனையா, அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. ஒரு கற்பனையா? அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. அடுத்து இந்த
என்னப்பா? அடுத்து இந்த சொல்லிட்டேன், 2 வாட்டி சொல்லிட்டேன். அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உலகு. அடுத்து இந்த மும்முனை போட்டி, 4 முனை போட்டி அப்படிலாம் சொல்கிறாங்களே, சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதில் மாபெரும் மக்கள் சக்தியாக நம்ம அணி ஒரு பக்கம், அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர். என்னப்பா சிரிக்கிறீங்க? உண்மையை தானேப்பா சொன்னேன். ஸோ இப்படி எத்தனை சக்திகள் எத்தனை பேர் வந்தாலும் திமுகவை வீழ்த்துறதுக்கு மாபெரும் மக்கள் சக்தியான நம்மளால் மட்டும்தான் முடியும், நம்ம டிவிகேவால் மட்டும்தான் முடியும். ஸோ இப்படி இருக்கிற இந்த நிலைமையில் ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, இப்படியெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா, ஐயோ இவங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இவங்க கூப்பிட்ற மாதிரியே எனக்கு தோணுது. அப்படிதான் எனக்கு தோணுது. அதனால பொறுங்க பாஸ், வருவாங்க, முறையாக வருவாங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடியை கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் பூத்தா காலையிலேயே வந்து நிப்பாங்க பாருங்க. அன்னைக்கு தெரியும் பாருங்க, ஏண்டா இந்த விஜய கூப்பிட்டோம்னு. ஸோ இப்படி பேசினா உடனே இவரு நான் சினிமாவா இது அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருவாங்க. நான் சினிமா விட்டாலும் நீங்கள் சினிமா விட மாட்டேங்கிறீங்களேப்பா. அப்புறம் இன்னொரு ரீசெண்டாக அந்த ஒரு விஷயம் போயிட்டுருக்குல்ல, இந்த கருத்து கணிப்பு அதில் நிறைய பேர் உண்மையான கருத்து கணிப்புலாம் சொல்கிறாங்க. அதையும் நான் தப்பு சொல்லலை. சில பேர் கடுப்பில் விட்ட கணிப்பாகவும் இருக்குது, அதையும் நான் தப்பு சொல்லலை. இந்த கடுப்பில் விட்ட கணிப்பாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, ஒவ்வொரு ஊராக தெருவாக வீடாக போய் நீங்கள் அந்த கருத்து கணிப்பு எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு வீட்லேயும் டிவிக்கு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு அது ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னா ரப்பர் வச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டு மறுபடியும் முதல்லேருந்து எடுத்து பாருங்கள், அதே ரிசல்ட் தான் வரும். இது என்னப்பா லாஜிக்கு, அது எப்படி எல்லார் வீட்லேயும் டிவிக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன சாம்பிளுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று பண்ணி பாருங்களேன். நம்ம சிஎம் சார் இருக்காங்கள்ல, ஸ்டாலின் சார், ஒரு 2 இயர்ஸ் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு மேடையில் பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி
என்னோட அவங்களுடைய கட்சிக்காரங்க சில பேர் பண்ணுற அட்ராசிட்டி, ஒரு சில மந்திரிகள் பண்ணுற சில அட்ராசிட்டிஸ்லாம் பார்த்து ராத்திரியில் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு 2 years பேக் இருக்கும் நினைக்கிறேன். அந்த வீடியோ கூட இருக்குது. அப்படி இருக்கிற அவர் என்னைக்காவது ஒரு நாள் அசந்து தூங்குவார்ல, அப்போ அவர்கிட்ட போய் சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. விசில் சின்னத்துக்கு தான். தூக்கத்தில் இப்படி டப்புன்னு எழுப்பி கேட்டால் டப்புன்னு உண்மையை போட்டு உடைச்சிருவாங்க. அதுக்கு சொன்ன அப்படி இருக்கிற இந்த நிலைமையில் டிவிக்கே வந்து சிட்டியில் தான் இருக்குது, டவுனில் தான் இருக்குது, வில்லேஜ் சைட்லலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சில டெஸ்டெல்லாம் பண்ணி பாருங்கள், தெரியும். விசில் சின்னம் போகாத ஊரே இல்லை. விசில் சின்னம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் டிவிக்கே இருக்குதுன்னு அர்த்தம். என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகள், அண்ணன், தம்பிகள் டிவிக்கேக்கு ஓட்டு போடுறத யாராலையும் தடுக்க முடியாது. ரத்த சொந்தமாக நம்மளை நினைக்கிற நம்மளோட வகையராக்களை எந்த கட்சியாலையும் எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்கவே முடியாது. நான் ஓவர் கான்ஃபிடென்ஸில் பேசுகிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதுதான் கள நிலவரம், கள யதார்த்தமும் இதுதான். தீய சக்தியை வீழ்த்துறதுக்கு தூய சக்தியான நம்மளால் மட்டும்தான் முடியும். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் டிவிக்கே தான் மக்களோட ஒரே ஆப்ஷன். அதர்வைஸ் நோ டைவர்ஷன். இந்த டப்பா இன்ஜின், ஓட்டை இன்ஜின், எவ்வளோ இன்ஜின் வந்தாலும் டாப் இன்ஜின் நம்ம டிவிக்கே தான்ன்றதை மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் நம்மளுடைய தோழர்கள் அதை மனசில் நல்லா ஏற்றிக்கிட்டு இன்னும் ஷார்ப்பாக ஒர்க் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றியம், நகரம், பேரூர், பகுதி, கிளை எல்லா இடத்துலையும் அந்த பூத்தாக அந்த நம்மளுடைய வேட்பாளர்களுக்கு ஒற்றுமையாக இருந்து வேலை செய்யுங்க. நமக்கு மாபெரும் கூட்டணியான, மாபெரும் மக்கள் சக்தியான குடும்பமாக நம்மளோட இருக்கிறாங்க. இன்னொன்று அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை. மற்றதெல்லாம் மக்களோட சேர்ந்து நான் பார்த்துக்கிறேன். தமிழ்நாட்டோட அரசியலில் த விசில் ப்ளோயர் இஸ் டிவிகே. நம்ம மக்கள் இந்த விசில்ல ஊதுல இந்த தீய சக்தியும் இந்த ஊழல் சக்தியும் தெரிச்சு ஓடணும். எப்படி தெரிச்சு ஓடணும்? அன்னைக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் டிவிக்கு ஆளும் கட்சியா எழும். உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். பார்த்துருப்பீங்க, ரொம்பவுமே சூப்பராக பேசியிருக்காரு. எந்த அளவுக்கு மாற்றம் அவரோட ஸ்பீச்சில் டே பை டே பார்த்திங்கன்னா இதாகிட்டே இருக்குது. இந்த அவரோட முக்கியமான விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. டைரெக்டாக அட்டாக் பண்ணதே ஃபுல்லாக
ஸோ திமுகவை தான், அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த திருக்குறள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. தளபதி அவர்கள் பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்களுக்கு பதிலடி கொடுத்தாரு. அண்ட் ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் ரொம்ப தரக்குறைவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ திமுகவில் இருக்கிறவங்க அதெல்லாம் மேலிடத்தில் இருக்கிறவங்க பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல, இல்லை அவங்களோட தூண்டுதல்னால தான் இந்த மாதிரி பேசுகிறாங்களா இல்லையாங்கிறதும் தெரியல. விஜய் வெளியில் வா, வீட்டை விட்டு வெளியே வா, வந்து பேசு, இப்படின்லாம் சொல்கிறீங்களே. எனக்கெலாம் அதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது என்ன மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தங்க வீட்டில் இருக்கிற விஜயை நீ கூப்பிட்றையே, இது எந்த மாதிரியான ஸோ பதிலடி கொடுக்குறோம், அது எந்த மாதிரியான டீசெண்டான வேயில் கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நீங்கள் பார்ப்பீங்க, வர வேண்டிய நேரத்தில் வருவாங்க பாஸ், கண்டிப்பாக வருவாங்க, ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு அந்த எலெக்ஷன் டே அப்போது வருவாங்க பாருங்கள். அவர் குறிப்பிடுறது பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்களோட அந்த அரசியல் பயணம் தான் 90s 70s. இதை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் 2வது மாநில மாநாடு நடந்தது, நம்மளும் போய் கலந்துக்கிட்டோம். ரொம்ப மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் எனக்கு அந்த 2025 ஏன்னா தளபதி அவர்களை பார்த்ததுனால, அதனால் நான் சொல்கிறேன். ஸோ அந்த இடத்துல இருந்து அவர் இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்களோட அரசியல் பயணத்தை பற்றி அவர் ரொம்பவுமே டீட்டெயில்டாக சொல்லிக்கிட்டே இருக்கார். அப்போ தான் நமக்கு ஒவ்வொரு மேடைகளையும் அவரை பற்றி பேசும்போது தான் புரியுது அந்த 90s 70s காலகட்டத்தில் அரசியல் களம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத ஒரு சாதாரண மனிதனாக இருந்து பார்க்கும்போது தெரியுது. சரி, நான்லாம் அந்த காலகட்டத்திலலாம் பிறந்ததில்லை, அதை பற்றி நமக்கு பெருசாக தெரியாதுன்னு வைங்களேன். அந்த சூழலில் நம்ம இருந்ததில்லை. பட் இப்போ இருக்கிற நம்ம அரசியல் தலைவர்கள் அதை பற்றி பேசும்போது, நம்ம தலைவர் விஜய் அவர்கள் பேசும்பொழுது நமக்கு அதோட ஆர்வமும் அதோட தாக்கமும் நமக்கு தெரியுது. அண்ட் ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு ஸோ அந்த வெஞ்சன்ஸ், அந்த வன்மம், இதெல்லாம் எப்படி திமுகவிலிருந்து எம்ஜிஆர் அவர்கள் மேலே திணிக்கப்பட்டது. அண்ட் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய உச்சபட்ச ஒரு நடிகராக எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார். அப்படி இருக்கும் கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளை அவ்வளோ இதுக்கும் யாருன்னே தெரியாமல், ஒரு உறவு இல்லாமல், பழக்கம் இல்லாமல் இருக்கும்போது பேசினா ஏதோ ஒரு வகையில் எதிரி அப்படிங்கிற ஒரு இதில் அது ஏற்றுக்க முடியாதது தான். தன்னோட கட்சியிலையும் கூடவும் இருந்து பணிபுரிந்து பல வருஷம் ட்ராவலும் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்து வெளியில் எம்ஜிஆர் அவர்களை எவ்வளோ தரக்குறைவாக பேச முடியுமோ அவ்வளோ தரக்குறைவாக பேசி அவர் அந்தளவுக்கு மனசு நோக்கடிச்சாங்க அந்த காலகட்டத்தில். அதெல்லாம் நமக்கு யாரும் பெருசாக எங்கேயும் சொல்கிறதில்ல. ஆனால் விஜய் அவர்கள் சொல்லும் பொழுது தான் நமக்கு தெரியுது எந்த அளவுக்கு சேம் அந்த சினாரியோவை நம்ம விஜய் அவர்களும் ஃபேஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியுது அப்போ எந்த அளவுக்கு எம்ஜிஆர் அவர்களும் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு. சேம் அவருக்கு இருக்கிற அதே அந்த பெயின், அதே அந்த அவமானங்கள், அதே அந்த விஷயங்கள் நம்ம விஜய் அவர்களுக்கு நடக்கும்போது தான் அதோட தாக்கம். அண்டு முக்கியமாக களத்தோட அந்த நிலைமை இருக்குது பாருங்கள். அரசியல் மாற்றம் வேணும் அப்படிங்கிற அந்த நிலைமை அந்த காலகட்டத்திலே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த ஒரு மனுஷன் எம்ஜிஆர் அவர்கள், அந்த ஒரு மனுஷன் அப்போ மாற்றின அந்த களம் இருக்குது பார்த்தீங்களா, இன்றைக்கி வரைக்கும் நின்று பேசுதுன்னா ஹிஸ்ட்ரிங்க. அது மறந்துடாதீங்க, மறக்கவும் கூடாத ஒரு விஷயம். அது ஹிஸ்ட்ரி, புரிஞ்சுக்கோங்க. அது நாட் அ பாலிட்டிக்ஸ், இட் இஸ் அ ஹிஸ்ட்ரி. அது வரலாறு பேசக்கூடிய ஒரு அரசியல் களமாக அது மாறி இருக்கு. இன்றைக்கி வரைக்கும் அவரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு அவரோட கலைத்துறையில் இருந்து இங்கே ஒரு மாற்றத்தை உண்டாக்கியிருப்பாருங்கிறத பாருங்கள். அவரும் வயதான காலகட்டத்தில் தான் வந்தார். அவரும் அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய கோடீஸ்வரர் தான். சினிமாவில் இருந்து சம்பாரிச்சிட்டு இருக்கும்போதே அவர் எவ்வளோ நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு, யோசிச்சு பாருங்கள். சேம் இன்றைக்கி அதே மாதிரி தான் விஜய் அவர்களும். ஸோ விஜய் அவர்கள் கண்டிப்பாக இந்த 2026 ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மாற்றி அவரும் ஹிஸ்ட்ரியில் போய் உட்கார போகிறாரு. ஸோ அதைத்தான் அவர் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது நல்லாவே. அண்ட் என்னவாக இருந்தாலும்
சரி ஓகே ஃபைன், நம்ம கொஞ்சம் அப்படியே நார்மல் மோடுக்கு வருவோம். விசில் சின்னம் இருக்குல்ல, இந்த சத்தம்லாம் வந்து டவுனுக்குள்ளே தான் இருக்கும், கிராமத்தில் தான் இருக்கும், அங்கே வராது இங்கே வராது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்கல்ல. இந்த விசில் சத்தம் கண்டிப்பாக திமுகவை அடியோட அரட்டி அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். கண்டிப்பாக உண்மை தான். அண்ட் இன்னொன்று நான் எதிர்பார்க்கறது, ரொம்ப நாள் கழித்து அங்கங்கே சிஎம் சாரை வந்து அட்டாக் பண்ணிவிட்டு அப்படியே கேஷுவலாக அப்படியே தளபதி விட்டுருவார். பட் இருந்தாலும் அதுவே பெரிய இம்பேக்டாக இருக்கும். ஆனால் இந்த தடவை அப்படி இல்லாமல் நிறைய இடத்துல அவங்களையும் சரி, அவங்களோட பவளவள பாப்பாவையும் சரி அட்டாக் பண்ணிவிட்டு, இதை நான் எதிர்பார்க்கல. அவங்க வீட்லேங்க இப்போ சப்போஸ் ஓகேங்களா, இதுதான் உண்மை. நான் போய் இப்போ யாரோ ஒருத்தங்க போய் சிஎம் சாரை நைட்டு தூங்கிட்டு இருக்கையில் எழுப்பி, சிஎம் சார் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டால் விசில் சின்னம் அப்படின்னு வந்து சொல்லிடுவார். அப்புறம் முழிச்சு பார்த்ததுக்கப்புறம் ஐயோ மாற்றி சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதெல்லாம் உண்மையிலுமே அது நிலவரம் தாங்க. ஏன்னா என்ன தான் இருந்தாலும் ஒவ்வொரு மேடையும் அவங்களோட கட்சியில் பயந்துக்கிட்டும் அழுதுகிட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பயத்திலே தெரிஞ்சிடும் அவங்கெல்லாம் எந்த மாதிரி மனநிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ ஓகே ஃபைன். அண்ட் எதுவாக இருந்தாலுங்க டீசெண்ட் அட்டாக், டீசெண்ட் அப்ரோச், அதை மட்டும் கையில் எடுத்துக்கணும். ஸோ என்னதான் இருந்தாலும் பெரியவங்களுக்கான அந்த மரியாதை ஸோ நாமளும் கொடுக்கணும். அண்ட் அதை இந்த சில விஷயங்கள், சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம தலைவர் விஜய் அவர்கள்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும். ஸோ அதுவும் நம்ம கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ரொம்பவும் மனநிறைவாக இருந்தது இதை பார்க்கும் பொழுது. ஸோ அவரோட ஸ்பீச்சை கேட்கும் பொழுது. அண்ட் ரொம்ப சாஃப்டான ஸ்பீச். அண்ட் நிறைய விஷயங்களை டைரெக்டாகவே பேசினார், நிறைய பதிலடிகளையும் வந்து கொடுத்தாரு. அண்ட் அவ்வளோதான். ஸோ முக்கியமான விஷயங்களை பற்றி எல்லாமே பேசிவிட்டு, அண்ட் எலெக்ஷன் கொஞ்ச நாள் தான் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, அதுக்கான டேட்ஸும் வந்துடும். ஸோ நம்ம அதை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணணும். அண்டு தளபதி அவர்கள் ஒரு இடத்துல ரிமைண்டர் கொடுத்தாரு, நோட் பண்ணிங்களா இல்லையான்னு தெரில. மறுபடியும் நான் ரிமைண்ட் பண்ணுறேன், டிவிகே தான் உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன். நம்ம எல்லாத்துக்குமே டிவிகே தான் லாஸ்ட் ஆப்ஷன். தளபதி அவர்களுமே சொன்னார். அண்ட் இதை நம்ம ஒரு ரிமைண்டராக இப்போயாவது எடுத்துக்கணும். ஸோ எந்த ஒரு பழி வாங்கும் எண்ணத்தினாலேயோ இல்லை அவரை பிடிக்காதுங்கிறனாலேயோ இவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி இருந்தாங்க, இப்படி ஆயிட்டாங்க, அப்படி ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக உங்களோட வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கையும், உங்களை நம்பி இருக்கிற உங்கள் குழந்தைகளோட வாழ்க்கையும் தயவு செஞ்சு வீணடிச்சிடாதீங்க. அவங்களோட வாழ்க்கைகளை கேள்விக்குறி ஆக்கிடாதீங்க. ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வந்து இருந்துக்கிட்டு இருக்கோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்கேயும் சேஃப்டி கிடையாது, போத் மென் அண்ட் விமனுக்கும். ஸோ எஜுகேஷன் அதுக்கு மேலே ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு இதில் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக காலேஜஸில் என்னென்ன நடக்குதுன்னு வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஸோ பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு மற்ற இடத்துலலாம் எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கெல்லாம் யார் காரணம், என்ன காரணம், எதை யார் கண்ட்ரோல் பண்ணுறா, இதெல்லாம் ஒன்றும் புரியல. அண்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இனிமேல் பண்ண தப்பை நினச்சி இனி ஒன்றும் பண்ண முடியாது, வருத்தப்படுறதுல ஒன்றும் இல்லை. இனிமேலாவது தப்பு பண்ணாமல் கரெக்டாக இருந்துக்கணும். ஸோ இது வந்து ஒரு ரிமைண்டர் தான். நம்ம தான் கரெக்டாக இது பண்ணோம், நமக்கு வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் டிவிகே மட்டும்தான். ஸோ கரெக்டாக ஓட் பண்ணிடுங்க. எல்லோரும் ஓட் பண்ணணும், அதுவும் முக்கியம். ஸோ ஓட் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி எல்லாத்தோட பங்களிப்பும் இருக்கணுங்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ அதுவும் வந்து கண்டிப்பாக நம்ம செயல்படுவோம். அண்ட் அவ்வளோதான். ஸோ நன்றி.